வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் தயாராக இருக்கும்போது இது உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. அவர்களுடைய டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது இது உங்களை நோக்கி வரும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்களையும் ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் 1, இது ஒரு பொதுவான வாசிப்பு. நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி விசாரிக்கிறீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் தயாராக இருக்கும்போது இது உங்களை நோக்கி வரும். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது இது உங்களை நோக்கி வரும். அது என்ன செய்தி சொல்கிறாங்க டெரோ? அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம், சில பேருக்கு அறிவுரையாக இருக்கலாம், சில பேருக்கு அது ஒரு நல்ல ஒரு செய்தியாகவே அமையும். அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். அதனுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷேடோவில் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ்! ஷேடோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நம்ம இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, என்ன உங்களுக்கு வர இருக்குது. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது தான் இது உங்களை நோக்கி வருதுங்கும் பொழுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதமே உங்களை நோக்கி வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆசீர்வாதம் அப்படிங்கும் பொழுது இது கிடைத்த பிறகு அல்லது இது கிடைக்க போகுதுன்னு தெரிந்த பிறகு நீங்களே தயாராக இருப்பீங்க. அது ஒரு சில பேர் மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு கவலையை வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதிலிருந்து விலகி வந்த பிறகு உங்களுக்கு ஒரு புது கதவு திறக்குது, ஒரு புது தொடக்கம், ஆசீர்வாதம், வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு நான் ஒரு வேலைக்கு எழுதி போட்டுக்கிட்டு வரேன், இன்னும் ஒன்றும் பதில் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது உங்களை நோக்கி ஒரு நல்ல வாய்ப்பு வர இருக்கு. இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் குரூப் 1. அதன் பிறகு நம்ம பார்ப்போம் 7 ஆஃப் கப்ஸ். அதே தான். அப்போ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரொம்ப குழப்பமாக இருக்குங்க, ஏதோ ரொம்ப ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் இந்த 7 ஆஃப் கப்ஸ். ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு திறமைகள் இருக்குது, எனக்கு அனுபவங்கள் இருக்குது, ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறது, எதை எடுத்து எது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பம்தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் 7 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக கடைசியில் ஒரு முடிவை எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். 9 ஆஃப் கப்ஸ். நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, உங்களுக்கு பாருங்கள் கப்ஸ் அண்ட் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது இது உங்களுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். நாம் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவை எடுப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்கும் பொழுது 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை ஒன்று பூர்த்தியாக போகுது. ஒருவேளை அதுதான் இந்த வாய்ப்பு, இந்த ஆசீர்வாதம், ஒரு ஆசை என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் இஸ் லைக் யுவர் விஷஸ் ஆர் ஃபுல்ஃபில்லிங். சில பேர் வீட்டிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு வரீங்க, நான் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணுங்க, அதுக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு வேலை யோசனைகளை இருந்திருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூட போகுது, உங்களுடைய ஆசை ஏதேனும் கூட ஒன்று கை கூடும் அப்படிங்கிறது இந்த 2வது செய்தி. 3வது செய்தி, கடவுளே, இது ஸ்தா வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம என்னங்க சொல்கிறது? ஏதேனும் ரொம்ப குழப்பமான சூழ்நிலைகளை தள்ளப்பட்டிருந்தீங்க, அல்லது நாமங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன் அப்படின்னாலும், ஆனால் ரொம்ப சவாலாக இருந்தது, அது என்னால் தாங்கவே முடியலைங்க, எப்படியோ போட்டடிச்சு அதுலேருந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அதிலிருந்து நீங்கள் முழுமையாக குணமடைந்து வரணும். ஒரு சில பேர் வந்துட்டீங்க, சில பேர் கொஞ்சம் தாண்டி வந்துகிட்டு இருக்கீங்க. இதிலிருந்து முழுமையாக நீங்கள் வந்த பிறகு நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசை போலவே இந்த ஆசீர்வாதமும் உங்களை நோக்கி வரும். இந்த ஸ்தா இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நேர்மறையாகவே முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயம். நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களோட ஆசை ஒன்று பூர்த்தியாக போகுது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஸ்தா இஸ் அபவுட் ஹோப். ஆமாங்க, நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், இது எனக்கு நடக்கணும். அதே போல தான் இந்த செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. த ஸ்தா
கடைசி செய்தியும் நம்ம பார்த்துருவோம். கடவுளே கடவுளே, இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. த ஹைரோஃபண்ட் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு திருமணம் ஏதேனும் நடக்கணும், திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, திருமணம் செய்திகள் கண்டிப்பாக கைகூடும், ஆசீர்வாதத்தோடு இது நல்லபடியாகவே அமையும், உங்களுடைய விருப்பம் போலவே அந்த கல்யாணமும் நடக்கும். இரண்டாவது செய்தி, வேலை வாய்ப்புகள் எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பல வருஷம் அப்படின்னாலும் தலைமை பொறுப்பு கொடுக்கப்படுது, அங்கீகாரம் கொடுக்கப்படுது, ஒரு சில பேருக்கு பாராட்டுகளும் கொடுக்கப்படுது. அதுதான் இந்த ஹைரோஃபண்ட். கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹைரோஃபண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. குரூப் 1. சரி, இப்போ நம்ம ஆரக்கிளையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாங்க. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் தயாராக இருக்கும்போது இது உங்களை நோக்கி வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்க. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் அவங்களே அடேங்கப்பா பார்த்தீங்களா, லக் அவங்களே வந்திருக்கிறாங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு லக் வர இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இது, அது கண்டிப்பாக வருது. ஏன்னா இது இந்த வாசிப்பு முழுக்க பார்க்கும் பொழுது இது ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னெலாம் இல்லை. ஹைரோஃபண்ட் அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல நேரம், நல்ல சகுனம், கடவுளுடைய ஆசீர்வாதம், அதே தான் இங்கேயும் லக் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு நல்ல நேரம் பொருந்து, ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாமே அமையும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆரக்கல் செய்தியை மட்டும் நம்ம எடுத்துருவோம். குரூப் 1. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது இது உங்களை நோக்கி வரும். அது என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்ன செய்தி சொல்கிறாங்க, ஆரக்கல் சொல்ல இருக்கிறாங்க, நம்ம பார்ப்போங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ரெச் அண்ட் கடவுளே, பார்த்தீங்களா நம்ம இப்போ தான் இந்த உறவு சம்மந்தமாக, திருமணம் சம்மந்தமான சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதேனும் அதே தான் கல்யாணம் பேச்சு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்திருப்பீங்க, யாரோ ஒருத்தவங்க ஒரு நல்ல உறவு, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினச்சி அவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுறது, பாராட்டு தெரிவிக்கிறது, அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறது. சில பேர் ஒரு மேனேஜர் போஸ்டில் வருவீங்க, ஒரு லீடராக வருவீங்க, ஒரு சீனியர் பொசிஷனுக்கு வருவீங்க, ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது சொல்ல வராங்க. உறவு ரீதியாகவும் பார்த்தாலும் ஆமாம் அப்போ இத்தனை நாளாக நீங்கள் உறவு ரீதியாக கொஞ்சம் சங்கடத்தில் இருந்தீங்க, பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. இந்த முறை அவர்கள் உங்ககிட்ட மனமிட்டு பேசுறது, கொஞ்சம் ஹீலிங், நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கொஞ்சம் ஏதேனும் மன சங்கடங்கள் இருந்தாலும் அது இப்பொழுது குணமடையும், என்னை மனமிட்டு பேசுறது, ஒரு கொனெக்ஷன் இங்கே நடக்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க ஒரு நல்ல செய்தி. ஸோ என்ன இருந்தாலும் சரிங்க, உறவு அப்படிங்கும் பொழுது கடைசியாக ஒரு செய்தி, கடவுள் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு. அவரோட அந்த கடவுள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடு அவரோடையும் உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இங்கே சொல்லப்படுது. அது ஒரு நல்ல கனெக்ஷன், அதன் மூலியமாக அதிர்ஷ்டமும் ஆசீர்வாதங்களும் உங்களை நோக்கி வர இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு நேர்மறையான ஒரு வாசிப்பு. குரூப் 1 தயாராக இருங்கள், இது உங்களை நோக்கி வரும், வெற்றி நடை போடவும் தயாராக இருங்கள். குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2-வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் தயாராக இருக்கும்போது இது உங்களை நோக்கி வரும். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. எல்லாரும் அது தனிப்பட்ட வாசிப்புடைய தகவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் கேள்விகளை கேளுங்க, அவர்கள் உங்களுக்கு பதில் போடுவாங்க. சரி, டெரோவை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். குரூப் 2 நீங்கள் தயாராக இருக்கும்போது இது உங்களை நோக்கி வரும். குரூப் 2-வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நோக்கி வர இருக்கு? ஒரு ஆசீர்வாதமா, அல்லது அவர்களுடைய ஆசைகள் ஏதேனும் பூர்த்தியாக போகுதா, அல்லது சில பேருக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கலாம், சில பேருக்கு இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமாகவே இது அமையும். ஸோ குரூப் 2-ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உங்களை நோக்கி வரும், நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது இது உங்களை நோக்கி வரும். பார்ப்போங்க என்ன சொல்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு 6 of Swords வந்திருக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக சாந்தமாக ஒரு விஷயத்துலேருந்து விலகி வந்துட்டீங்க.
அப்படிங்கிறது ஒரு செய்தி. நீங்கள் இப்போ அப்படி நீங்கள் விலகி வராட்டினாலும் எல்லாத்துலேயுமே இருந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கிறீங்க. ஆனால் ரொம்ப சாந்தமாக அமைதியாக எனக்கு என் நிம்மதி தான் முக்கியம். சொல்லுவாங்கள்ல, என்னுடைய மென்டல் பீஸ்னஸ் அது எனக்கு ரொம்ப முக்கியம். மென்டல் பீஸ் அது எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய மன ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். எனக்கு அமைதி, சாந்தம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி. இரண்டாவது செய்தி சேரியட். இரண்டுமே இதில் மறைமுகமான ஒரு பயணம் இருந்தாலும் இது நேராகவே சொல்லிட்டாங்க. ஆமாம், நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயணிக்க போகிற. இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும். சில பேருக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடியதாக ஒரு பயணமாக அமையும். சில பேருக்கு ஒரு நேர்மறையான அனுபவங்களை கொடுக்கும். இந்த அனுபவத்தை வைத்து உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு அனுபவம் இருக்குது, நான் இதை பண்ண போகிறேன், இதில் நான் கண்டிப்பாக வளர்ந்து வருவேன் அப்படிங்கிறது இந்த சேரியட். குறிப்பிட்டவர்கள் வேறு ஒரு ஊருக்கு போகிறது, பயணம் செய்கிறது, வீடு மாறுறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது. நீங்கள் ஒரு சில பேர் ஏதேனும் விசா இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு எழுதி போட்டிருக்கீங்க. அது ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், ஒரு தொழில் சம்பந்தமாக இருக்கட்டும், அல்லது மேல் படிப்பு படிக்கிறதுக்காகவே இருக்கட்டும், அதுவும் இங்கே ஒரு நல்ல செய்தி. நீங்கள் பயணிப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்லப்படுது. இங்கே கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் அதே தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. முதல் செய்தி நான் யார்கிட்டையும் எதுவுமே நான் பேச போகிறதில்ல. எனக்கு சாந்தம் தான் முக்கியம், அமைதி தான் முக்கியம், மன ஆரோக்கியம் தான் முக்கியம், என்ன நான் பார்த்துக்குவேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். இட்ஸ் அபாட் இண்டிபெண்டன்ட். தன்னையே தன்னை பார்த்துக்கிறது. தான் சம்பாரித்து எனக்கு என்னென்ன வேணும், எனக்கு என்னென்னலாம் குறை இருக்குது, அதை நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது வளர்ச்சி தான். இதே செய்தி தாங்க இங்கேயும். நீங்கள் பொறுமையாக நீங்கள் வளர்ந்து வருவீங்க. அனுபவத்தில் அப்படி சொல்கிறது, அனுபவத்தெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அந்த எப்படி சொல்கிறது, வளர்ந்து வரும் பொழுது நீங்கள் இன்னொருத்தவங்களை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் முன்னேறி வருவீர்கள். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே சாந்தமாக இருக்கிறது, அப்புறம் பிரிஞ்சு இருக்கிறது, அப்புறம் ஒரு பயணத்தை நோக்கி போகிறீங்க. ரொம்ப ஒரு ஃபயரோடு இருக்கிறீங்க. ஒரு முன்னோக்கி போவோம், நான் வளர்ந்து காட்டுவேன், நான் வளர்ந்து வருவேன். அதன் பிறகு நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரோட உதவியும் இல்லாமல் சுயமாக சம்பாரித்து ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறது, இன்னொருத்தரை கூட வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு செய்தி கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். மனசுக்கு என்னென்னலாம் ஆசைகளோ அதையும் பூர்த்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அடேங்கப்பா, 9 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக குரூப் 2 உங்களுடைய நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, மனசுக்கு உங்களுடைய ஆசைகளை கூட நீங்கள் பூர்த்தி பண்ண போகிறீங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன். 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகுது. 10 ஆசைகள் பூர்த்தி ஆகாட்டினாலும் ஏதோ ஒரே ஒரு ஆசை பூர்த்தி ஆகும். அது ஒருவேளை உங்களுடைய எனக்கு ஒரு வீடு இருக்கணும், அப்போ அந்த வீடு உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். பட் இதெல்லாம் எப்படி அமையுது அப்படின்னா, உழைப்பு மூலமாக, ஒரு விடாமுயற்சி மூலமாக, ஒரு தன்னம்பிக்கை மூலமாக, நான் வளர்வேன், நான் வளர்ந்து காட்டுவேன் அப்படிங்கிறது மூலமாகவே இது அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். குரூப் 2 வாழ்த்துக்கள். மிகவும் நேர்மறையான ஒரு வாசிப்பு, நேர்மறையான ஒரு செய்தி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரூப் 2 தயாராக இருங்கள். இது அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். நேர்மறையாகவும் இருங்கள். ஆரக்கல் செய்திகளும் பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் தயாராக இருக்கும்போது இது உங்களை நோக்கி வரும். நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது குரூப் 2 இது உங்களை நோக்கி வரும். அது என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க. நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆரக்கல் செய்தியும் நம்ம எடுத்துருவோம், அவங்களோடையும் சேர்த்து நம்ம எடுத்துருவோங்க. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது இது உங்களை நோக்கி வரும். இது உங்களை நோக்கி வரும். அது என்ன செய்தி, நம்ம இவங்களை பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பீஸ். அடக்கடவுள், இப்போ தானங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சாந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, நான் யாருக்கிட்டேயுமே எதையுமே நான் பெருசாக சொல்லிக்க போகிறதில்ல, நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு நான் இருக்க போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு கிவ் மை எனர்ஜி டு எனிபடி. என்னுடைய சக்தியை நான் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. ஐம் பீஸ். என்னுடைய மன ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். பீஸ். ஸோ ஆரக்கலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு தராங்க. ஆமாம், அமைதியை கடைப்பிடி. உன்னோட நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற அதை உன்னால் சாதிக்க முடியும். அமைதியை கடைப்பிடிக்கிறது மட்டுமல்லங்க, உங்களுடைய செய்திகளெல்லாம்
வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அது யாருக்கிட்டேயுமே நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய போகிற விஷயம் கண்டிப்பாக ஆரோக்கியமானதாக இருக்கணும். அது யார்கிட்டையும் எதையும் சொல்லிக்காதீங்க. இது உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். ஒரு வெள்ளைப்புறா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரலாம். அது மட்டும் இல்லாமல் அது அனைத்தும் கைகூடும். ஒரு நல்ல சகுனம் இது. வாழ்த்துக்கள் குரூப் 2. இங்கேயும் நம்ம பார்த்துருவோம் அப்ரிசியேஷன் ஆஃப் சேட்னஸ். அதே தான், தேர்ந்தெடு. பாராட்டு வேணுமா, இல்லை இதே நினைச்சிட்டு சோகமா இருக்க போறியா, ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே, இது கிடைக்குமா அப்படிங்கிறது. ஸோ உங்களை நேசிங்க. a love letter to yourself. உன்னை நீ நேசி, உன்னை நீ நம்பு, உன்னால முடியும். யார்கிட்டயும் நீ எதையும் சொல்லிக்காது. இதுவும் ப்ளூ. இங்கேயும் நம்ம நிறைய ப்ளூ பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான ஒரு வாசிப்பாகவே அமையுது. உங்களுக்கு பாராட்டுகள் வர இருக்கு. நீயே உன்னை பாராட்டு. ஏன் நீ எனக்கு இது கிடைக்காது, எனக்கு நேரம் நல்லா இல்லை, எனக்கு அப்படி இல்லை. உங்களுடைய சக்தியை நீங்கள் யார்கிட்டையுமே எதுவும் கொடுத்துக்காதீங்க. யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிறது ஆரோக்கியமானது, நேர்மறையானது அப்படின்னா முன்னேறி செல்லுங்கள். இந்த சேரியட் போல முன்னேறி செல்லுங்கள். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் உடைச்சி வெற்றி நடை கூட போடுவீங்க. வெற்றி நடை உங்களால் முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறது இந்த செய்தி. முடிந்த அளவுக்கு a love letter to yourself. என்னால் முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஜேர்னல் எழுதுங்க. உங்களுக்காக ஒரு கடிதத்தை எழுதுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே அமையும். அது ஒரு ஆரோக்கியமானதாகவும் உங்களுக்கு அமையும். ஸோ குரூப் 2 நம்பிக்கையோடு இருங்கள், நேர்மறையாக இருங்கள். வாழ்த்துக்கள் குரூப் 2. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.